டேய் ஃபோன் வச்சிட்டு போய் சாப்பிட்டு பண்ணியாவது யார் நம்பர் ஊருக்கு போயிடா அப்பா அம்மா நம்பர் என்னது நீ உங்க நம்பர் கொடுக்குறேன் பத்திரமா ஃபோன்லே தொங்கிக்கிட்டு இருக்காது நான் சொல்லிட்டேன் 10 மணி வரைக்கும் இது கிளாஸ் நான் பார்க்குறேன் போடவும் இல்லை சார் நானே போட்டுருவேன் மேனேஜர் வேணும்னு அங்கேயும் இங்கேயும் போடுறான் படுக்கை அடியில் பச்சையா கேட்குறான் அட்ஜஸ்ட் நீங்க தாங்க கேட்கணும் என்னது யாரு ரேஷன் கடையில் இருக்கிற எல்லாத்தையும் நான் லீவே கேட்டா அடிக்க வராங்க இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி பாவாடை பிராவெல்லாம் கொஞ்சம் சொல்லாதுப்பா வீட்டு விட்டு சொல்றானுங்க இல்லைன்னா கொண்டுடுவாங்க துட்டி கேட்டா ஒண்ணு குடுத்து அனுப்பணும் சொல்லிட்டீங்க பார்க்க மாட்டேன் உள்ள போய் பேசலாம் ஐயோ என்ன கலவர என்னாச்சு என்ன தமிழி வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நீ போங்க போ குமார் வேண்டாம் எல்லாத்தையும் பார்த்துக்கோ நீ நிம்மதியா தூங்க போ ஏங்க என்னாச்சு ஏன் பொண்ணுக்கு அழுவுது நம்ம தேன்மொழி காலேஜ்ல படிக்கிறது வேறு பிடிச்சிருமா ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாஸ்தி ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸுங்க பொம்பளை இங்க இங்க சார்ஜர் அது வேகமா இருக்குது வரும் யாரும் டிஸ்கோடு போகும் சரி இந்த காலத்து பசங்க நானும் எதையும் கண்டுக்கிறது இல்லை முந்தா நாள் ராத்திரி ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டின்னு போச்சு எங்கேயோ மகாபலிபுரம் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் எல்லாம் சேர்ந்து குடிச்சிருக்குதுங்க இது அங்கேயே மயக்கம் வந்துருச்சு அப்ப அங்க இருந்த பசங்க 3 பேர் தனியா ஒரு ரூமுக்கு தூக்கிட்டு போய் மாத்தி மாத்தி நாசம் பண்ணிட்டாரு குமார் ஐயா தலைவன் புரியுது இல்ல குமார் அது கூட பரவாயில்ல அந்த கொடுமை பார்த்தாதுன்னு அந்த வீடியோ வேற எடுத்துட்டாங்க இப்ப என்னடான்னா உங்க அப்பா கிட்ட போய் 2 கோடி வாங்கிட்டு வா இல்லன்னா வீடியோ வெளியே விட்டுருவாங்க பணத்தை வாங்கிதான் விளையாட்டாங்க யாரை போய் உதவின்னு கேட்பேன் தமிழ்நாட்டில் அத்தனை போலீஸும் தெரியும் 6 லட்சம் மணி பிரச்சனைகள் தான் அதை உதவி என் பொண்ணுக்கு ஒரு ஊருக்கு அனுப்பிவிடலாம் நாளை போயிட்டு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேணாம் ஹலோ கொஞ்சம் நவருங்களா ஊர்லாம் தர மாட்டாங்களா இன்னாச்சு எப்படி தெரியுங்க ஏய் என்ன மா தமிழ் பொண்ணுங்களா கொஞ்சம் கிளம்புறீங்களா நான் வீட்டை கொஞ்சம் தனியாக பேசணும் ஏய் லோ சரி கஷ்டப்பட்டு காரியம் பண்ணியிருப்பேன் ஊட்டிலாம் கொடுத்து எனக்கு புரியுது 10 நிமிஷம் ப்ளீஸ் சாமி யூ கோ வெயிட் ஐ கம் என்ன வீடியோ புரியல தேன்மொழி இது பணம் ஏய் காக்கா தேன்மொழில தேன்மொழி வருவாங்க அந்த மாதிரில கேஸ் கொடு முட்டாள் கேஸ் காமிச்சா அடிச்சு கொடுக்க மாட்டேன் பணத்தை கொடுத்துட்டு போ
ஆக்சஸ் காலைல வீட்டுக்கு வரும். செல்வம் தூக்கிட்டு கீழே போடணும். கேன்சர் எங்க நீ தூங்கலையா? ஒண்ணுதான், வேற காபி எல்லாம் கிடையாது. நீ மட்டும் இல்லை. நாயத்துக்கு போட்டோ நடு காலில் மாட்டி தேம்படி தினம் ஒரு புகணும். ஏன் குமார் இவ்வளோ பெரிய வீட்டு பொண்ணு கூட குடிக்கும்? குடிச்சுக்கிட்டே இவங்களே இடம் கொடுத்துருவாங்க. அப்புறம் அவனுங்களும் குச்சிக்கிறாங்க. பாவம் பெரியரிச்சு பல்லாட்டாங்க. இல்லை யார் குத்தம் சொல்லுது சொல்லு? எல்லாத்தையும் அவனுக்கு கூட போட்டி போட்டா ஆகுமா? அதான் கேஸ்ல கொடுத்தாங்க. அவனை விட்டுலாமா? எங்க அப்பனை போச்சோமே அவங்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அது போ குமாரே, இப்படியே குறைச்சி சின்ன சுடுகாடே பண்ண போற நீ. ஆமா ஆமா நிறைய போக மாட்டேங்கிறேன். ஆனா அதெல்லாம் பெரிய நாட்கள் இருக்கு. முதல் கோயில் பண்ணேன். அந்த கட்டி வச்சு அப்படியே உடனே பரப்பு சொல்லி அப்படியே அப்படியே 2 கொம்பு மாறிடும். எனக்கு போலிச்சுதே போல கொஞ்சே போலாம். அப்படின்னு ஒரு போதை, போதை ஏற ஏற நோண்டிக்கிட்டே இரு தலைய. தான் முடி வெட்ட சொன்னாங்களா? இன்னைக்கு தான் நியாயம். நாம தான் சொல்லுவோம். உங்க முடி நீட்டா இருக்க பாரு அவனுக்கு. இப்ப பாருங்க. முடி நீட்டா இருக்க பாரு சொன்னாங்கப்பா. ஆமா. எங்க வராம போயிடுங்களோன்னு முடி பயந்து வெட்டுங்க அவனுக்கு. மொட்டை தருங்க. என்னப்பா ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் பத்தாதா? ஐயா என்ன நீங்க ஆர்த்தி தட்டிலே போட்டீங்க? நோட்லாம் நினைச்சிடாது. சரி வாங்க வாங்க வாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெள்ளனியாடி ஏறுவேன். எங்க போனோம்? வேலை இருக்குது. என்ன வேலை? புல்லட் தான். நீ தங்கச்சாமி